Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இளைய நாயகன் தனுஷ் நடித்து இயக்கி 50வது படமாக வந்த ராயன். ஏன் இளைய நாயகன் அப்படிங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த படம் தனுஷ் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பமாக என்ன வருது அப்படின்னா, ஒரு சின்ன குடும்பம், ஒரு கிராமத்தில் 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்களுக்கு 4ஆவதாக அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அது ஒரு பெண் குழந்தை. அந்த 4 பேர் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட லைஃப்பில் அவங்க அப்பா அம்மா ஒரு தருணத்தில் பிரிஞ்சிடறாங்கன்னும் போது அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வராங்க. சென்னையில் வந்தவுடனே செல்வராகவன் மாதிரியான ஆட்களுடைய உதவி கிடைக்குது. அதுக்கப்புறம் எங்களோட லைஃப் எப்படி போகுது. அப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருமே வளர்கிறாங்க. 4 பேருமே 4 பெரிய மனிதர்களாக வளரும்போது ஆப்வியஸ்லி ஒரு ஏரியான்னு இருக்கும்போது ஒரு கேங் வார் இருக்கும் இல்லையா. ஒரு பக்கம் எஸ்ஜே சூர்யா இருக்கார், இன்னொரு பக்கம் சரவணன் இருக்கார். இந்த கேங் வார்க்குள்ளே இந்த 4 பேரும் அவங்க அதே ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க 4 பேர் உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்ன ஆகுது, என்னென்ன மாதிரியான நிலைகளில் அவங்க தள்ளப்படுறாங்க, இறுதியில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஆனால் இந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கும்போது படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இல்லை, படம் ரிவெஞ்ச் படம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பாணியில் சொல்லலாம். ஆனால் இந்த படம் ஒரு நவீன பாசமலர். ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா நவீன பாசமலர். ஒரு கட்டத்தில் பாசமலர் எந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு நிலையில் கொண்டாடினாங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் இந்த படத்தை அந்த ஒரு மீட்டரில் தான் நாம் பார்க்கணும். அதை தனுஷ் ரொம்ப திறம்பட செஞ்சு வெற்றியும் கண்டிருக்கார். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னா தனுஷ் தான். தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்ட்ரானரியான ஒர்க்கை எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட வாங்கியிருக்காரு. ஏன்னா அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு சந்தீப் இருக்கார், காளிதாஸ் இருக்கார், துஷாரா இருக்காங்க, அப்பரண்ணா, பிரகாஷ் ராஜ், எஸ்ஜே சூர்யா, சரவணன், இப்படி ஒரு கேஸ்டிங்கே பயங்கரமான கேஸ்டிங். ஆனால் எல்லாருக்கிட்ட இருந்தும் பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டை வாங்கின விதத்தில் தனுஷ் இயக்குனராக ஜெயிச்சிட்டாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தனுஷ் ஆரம்பத்திலே பவர் பாண்டி பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த படம் பார்க்கும்போது உணர்வு ரீதியான படங்களை ஸ்க்ரீனில் கடத்துறதுல தனுஷ் வல்லுனர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த படத்தில் உண்மையிலேயே அதை அவர் பண்ணியிருக்காருங்க. ஒவ்வொரு காட்சியிலையுமே குறிப்பாக எமோஷனல் சீன்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. படத்தில் எமோஷனல் சீனை யாரும் கத்தி அழுவு போகிறதில்ல, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கதை களமே ஒரு எமோஷனலான ஒரு களம் தான். இந்த கதையை எடுத்துக்கிட்டு ஒரு இயக்குனரால் ஒரு படத்தை ஒழுங்காக பண்ண முடியல, இல்லை எமோஷனலாக கன்வே பண்ண முடியலன்னா அந்த இயக்குனர் தோற்றுருவார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதையிலேயே ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்குது. அந்த ஜீவன் அந்த கதையினுடைய லேயரில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாரும் பெருசாக அழுவ தேவையில்லை, ரொம்ப எமோஷனலாக எதுவுமே ஆக தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்க்ரீனில் அவங்க 4 பேருனுடைய பின் கதைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நமக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேர் பேசும்போது அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, நம்மளறியாமல் கண்ணில் அழகாக கண்ணீர் வரும். அது இந்த படத்தில் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. எமோஷனல் காட்சிகளில் எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸ் அழுகணும்னு சொல்லி தனுஷ் சில காட்சிகள் எழுதியிருப்பாரோ அதில் ஜெயிச்சிருக்காரு. ஆடியன்ஸுக்கு ஒரு விதமான ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. குறிப்பாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் காளிதாஸ் அண்ட் சந்தீப் இவங்க 2 பேரும் தனுஷனுடைய தம்பிகளாக வராங்க. காளிதாஸை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கொஞ்சம் மிஸ்ஃபிட்டாக இருக்காரோ, உண்மையிலேயே தேவைதானா, வேறு யாரையாவது போட்டிருக்கலாமோங்கிற ஒரு உணர்வு, ஒரு எண்ணம் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சந்தீப்பை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஆனால் நிறைய இடங்களில் தனுஷனுடைய இன்னொரு பிம்பமாகவே ஒரு காட்சி அளிப்பார். ஒரு இயக்குனர் தனுஷ் அந்த சீனை சொல்லி வேலை வாங்கும்போது சந்தீப்புக்கு தன்னறியாமல் தனுஷனுடைய தாக்கம் ஏற்பட்டு நிறைய இடங்களில் தனுஷ் தான் தெரியாரே தவிர்த்து சந்தீப் தெரியவே இல்லை. அது இந்த இடத்தினுடைய ஒரு சின்ன பின்னடைவு நடிகர்களுடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஹீரோயின்ஸை பொறுத்த வரைக்கும் தனுஷுக்குன்னு எந்த விதமான ஒரு கதாநாயகி இல்லைங்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அவர் அதுக்கான எந்த விதமான ஒரு சமரசங்களும் செஞ்சுக்காமல் இருந்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். துஷாராவனோட கதாபாத்திரம், தனுஷனுடைய தங்கச்சியாரோட துஷாராவனோட கதாபாத்திரம் மிக நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அதை துஷாரா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய காட்சிகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கொடுமைகள், அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் பண்ணிட்டு தனுஷும் துஷாராவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுவாங்க. துஷாரா பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு டீயை போட்டு ஆற்றி கையில் கொடுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குடிக்கிற காட்சி தேட்டரில் எரப்ட் ஆகும் கிளாப்ஸ். சீரியஸாக அது அற்புதமான காட்சி. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அசால்ட்டாக 2 பேரும் உட்காந்து அழகாக டீ குடிக்கிற காட்சி உண்மையிலேயே நேர்த்தியான காட்சி. தனுஷனுடைய கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி வரைக்கும் அந்த கேரக்டரைசேஷனில் ஒரு பிசுறு தட்டவே இல்லை. எந்த இடத்துலையுமே அவர் அதிகமாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை, எந்த இடத்துலையும் அவர் அதிகமாக அழவே இல்லை, எந்த இடத்துலையும் அவர் சிரிக்கவே இல்லை. ஆனால் அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணுமோ அது ஒவ்வொரு காட்சியிலும் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஒரு நடிகனால் இது எப்படி சாத்தியமாகும்? இதே இந்த கதாபாத்திரத்தை வேறு யாராவது நடிச்சிருந்தா அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அந்த ஹீரோக்கு நடிக்க தெரில,
என்னங்க ஒரு ரியாக்ஷனும் வரமாட்டேங்குதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சிகளில் அவர் இருக்கார், நமக்கு அந்த உணர்வு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு நடிகனா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தனுஷ் வந்துட்டு இந்த படத்தில் தொற்றுக்காருன்னு தான் சொல்லுவேன், நடிக்காமையே. ஏன்னா அவர் நடிக்கவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த தாக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ஒரு காட்சியில் வந்து சரவணன் வந்து கால் பண்ணுவார், அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக எடுக்கும்போது அண்ணன் தம்பிங்க 4 பேர், 4 பேருமே ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போது மிச்சம் இருக்கிற 3 பேருமே பதறுவாங்க. தனுஷுக்கு ஒரு சின்ன பதட்டம், அதே சமயம் ஒரு பையங்கிற ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாருங்க. அந்த ஒரு ரியாக்ஷன் போதும், இந்த மனுஷன் 2 நேஷனல் அவார்டுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் போதும். மிச்சம் 3 பேர் கொடுக்குற ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு பிளெயினாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு விதமான ஒரு நிலையில் தான் இருக்கும். ஆனால் தனுஷ் கொடுக்குற ரியாக்ஷனை வந்துட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்குள்ளே 1000 அர்த்தம் உங்களுக்கு கன்வே ஆகும், உங்களுக்கு அது புரியும், அந்த எமோஷன் வந்துட்டு உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் சப்டலான ரியாக்ஷன், ரொம்ப மைன்யூட்டான ஒரு நுணுக்கமான ஒரு நடிப்பை வந்துட்டு இந்த படத்தில் ஒவ்வொரு தருணத்துலையும் கொடுத்த தனுஷ் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாளர். அதே மாதிரி இயக்குனர் தனுஷா வந்து ஆரம்ப காட்சியில் வந்து தங்கச்சிக்கு பேர் வைக்கிற காட்சி ஒன்று இருக்கும். அப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு குளிச்சுட்டு வருவான், குளிச்சுட்டு வந்து தங்கச்சிக்கு காதில் துர்கான்னு பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈரத்தோடு அந்த தலையிலேருந்து தண்ணி சொட்டும் போது அந்த குழந்தையினுடைய அழகாக இப்படி விழுந்து விழுந்து போகிற மாதிரியான ஒரு காட்சி. அது ரொம்ப யதார்த்தமாக படம் பிடிச்சி உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் வந்து என்னமோ ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் நடக்க போது, நம்மள அறியாமல் நமக்கு ஒரு உணர்வு வந்து பாதிக்க போகுது, என்னமோ ஒன்று நடக்க போகுதுங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த காட்சியிலேருந்தே அழகாக காட்டும் போதே இயக்குனர் தனுஷ் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இது நிச்சயமாக அவருடைய பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் தி பெஸ்ட்டாக வரதுக்கான அத்தனை ஆரம்பமும் இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எஸ்ஜே சூர்யாவோட கதாபாத்திரம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, எஸ்ஜே சூர்யாவுடைய கதாபாத்திரம் ரொம்ப சாதாரண, சொல்லப்போனால் வேறு யார் நடிச்சிருந்தாலும் அந்த கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு கூட சொல்லலாம். ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு உங்களுக்கு அது பிடிக்காது. ஒரு சிம்பிளான ஒரு கேங்ஸ்டர் கதாபாத்திரம், அதில் உங்களுக்கு பெருசாக கனெக்டும் ஆகாது. யார் நடிச்சிருந்தாலும் வந்துட்டு அது வந்து ஒரு 10ஓட 11 கடந்து போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் அதை எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற அந்த மகா கலைஞர் நடித்ததுனால மட்டும்தான் ஒரு சீன்லேயும் மனுஷன் வரும்போதெல்லாம் உங்களை அறியாமல் வந்துட்டு கிளாப்ஸை வாங்கிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக ஒரு காட்சி இருக்கும், அந்த காட்சியில் வந்துட்டு தலைவனுக்கு வந்துட்டு 2 மனைவிகள் மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் வைங்களேன். அதில் வந்துட்டு மனைவி வந்து வரலட்சுமி. நான் கூட நினச்சேன், என்ன இவ்வளோ டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸை வந்துட்டு பயன்படுத்தாமே இருக்காங்களே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இந்த 2வது மனைவிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எஸ்ஜே சூர்யா வந்து பதறி கொடுக்குற ரியாக்ஷனும் அதுக்கு வரலட்சுமி கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க அதை ரசிச்சுக்கிறது. ஏன்னா எந்த மனைவிக்கு தான் 2வது மனைவி இருக்கிறது பிடிக்கும், அதை அவங்க அழகாக வந்துட்டு அந்த ரியாக்ஷன் கொடுக்குற அந்த காட்சி அமைப்பு தான் செகண்ட் ஹாஃபினுடைய பலமே. ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்கும், பேக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்துட்டு தோய்வு இருக்கவே இருக்காது. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு உங்களுக்கு லேக் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை இந்த காட்சி தான் உங்களை தூக்கி நிப்பாட்டி எக்ஸ்ட்ரானரியான ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும். படத்தினுடைய ஜீவன் அப்படின்னா ரஹ்மான். சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்க. ஏன்னா இந்த படம் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரஹ்மானுடைய டெரிட்டரியான ஒரு படமா அப்படின்னா இல்லை தான். ஒரு பெருசாக வந்துட்டு ஒரு வித்தியாசமான கதைக்களம், ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு பேக்ட்ராப் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் கதை, ஒரு விதமான ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இதுக்கு ரஹ்மான் எப்படி பொருந்துவார் அப்படின்னா பொருந்திருக்கார். குறிப்பாக அந்த உசுரே அப்படின்னு சொல்லி இப்போ எங்கே பார்த்தாலும் ரீல்ஸில் எல்லா இடத்துலையும் அதானே இருக்குது. அதை ரஹ்மான் வந்துட்டு யூஸ் பண்ண இடம், அதை வந்துட்டு அந்த டைமில் தனுஷ் வச்சுருந்த ஆங்கிள்ஸு, அதை வந்துட்டு துஷாராவை காட்டுற அந்த விதங்கள்லாம் எக்ஸ்ட்ரானரியான மைண்ட் ப்ளோயிங்கான ஒர்க்கு. ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள் மிக நேர்த்தியான ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த படம் காட்சி அமைப்புக்கு என்ன வேணுமோ அதை உங்களை அறியாமல் வந்துட்டு அப்படியே நெஞ்சை வருடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு இசை இருக்கும்ல, அந்த பின்னணி இசையெல்லாம், அதில் ரஹ்மான் எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவர் சாவர வரைக்கும் இசையின் ராஜாவாக ரஹ்மான் இருப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நிறைய இடங்களில் பழைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். எம்எஸ்பி பாடல்கள் வரும், ஒரு இடத்துல வந்துட்டு எஸ்ஏ ராஜ்குமார் பாடல்கள்லாம் கூட வரும். அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல கூட ராஜா சார் பாடல் வரலையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன என்னடா ஏன் வரல அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் நினச்சேன், இளையராஜா பயோபிக்கை பண்ணக்கூடிய தனுஷ் அவர்களுடைய படத்துக்கே ராஜா அவர்களுடைய பாடல்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காப்பிரைட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு சிந்தனை ஒன்று வந்தது, என்னடா இது அப்படின்னு. ஏன்னா அந்த இடங்களில் வந்துட்டு எம்எஸ்பி பாடல்கள் மாதிரி ராஜாவுடைய பாடல்களையும் பயன்படுத்தியிருக்கலாம், முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பயன்படுத்த முடியலங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இசையை பொறுத்த வரைக்கும் டாப் நாச். அதே மாதிரி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்டிஷ் டோன் வந்துட்டு படங்களில் எல்லா இடத்துலையும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸை நோக்கி படம் வரும்போது அந்த அசுரன் பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் வந்துட்டு பார்க்கும்போது வந்து இது உண்மையிலேயே தேவைதானா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. ஆனால் அந்த பாடல் மிக நேர்த்தியாக இருக்குது. அந்த பாடலுக்கு பிரபுதேவாவுடைய கோரியோகிராஃபி வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்மளால் அந்த பாட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இன்கேஸ் அந்த பாட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளா இருந்ததுன்னு வைங்களேன்,
அந்த பாடல் அந்த இடத்துல அந்த கதைக்கு தேவையே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த இந்த அண்ணன் தம்பிகளுக்கு 4 பேருக்குள்ள நடந்த சம்பவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பாடல் வந்து திருப்பி அவங்க 4 பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறத வந்துட்டு ஆடியன்ஸால் ஏற்றுக்கவே முடியல, பார்க்குற யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள்லையுமே தனுஷ் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வர படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகும். திருச்சிற்றம்பலமாக இருக்கட்டும், அந்த வகையில் வந்துட்டு இந்த படமும் நிச்சயமாக ஒரு பிளாக் பஸ்டர் தான். ஆனால் இந்த படத்தினுடைய மைனஸ்ன்னு சில இடங்களில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஒன்று தான், செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் லேக் ஆகும். ஒரு சில இடங்களில் வந்துட்டு கதை கொஞ்சம் லைட்டாக ஜம்ப் ஆகி போகிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் இந்த படம் ஹோல்சமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஸ்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அபர்ணா பாலமுரளியினுடைய கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப அழகாகவே க்யூட்டாகவே இருக்கும். சொல்லப்போனால் அவங்க எல்லா இடங்கள்லையும் அவங்க வர காட்சிகள் ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதாவது சந்தீப் அடிச்சுட்டே இருக்காங்க, சந்தீப்பினுடைய காதலியாகவே வராங்கன்னு வைங்களேன், அது நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு தனுஷ் துஷாரா அப்புறம் வந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2 தம்பிகள் 2ஆக பிரிகிற மாதிரியான ஒரு சூழல் வரும். அதாவது வந்துட்டு தனுஷ் பக்கம் துஷாரா இருக்கிற மாதிரியும் சந்தீப் பக்கம் வந்துட்டு காளிதாஸ் இவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒன்று வரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாமோ, அந்த இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அது எதனால் நடந்தது, இவ்வளோ பாசமாக தனுஷ் வந்துட்டு அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகனாக இருந்து அப்பா அம்மாலாம் எங்கே போனாங்கன்னு தெரியாத ஒரு சூழலில் கீழே இருக்கக்கூடிய 3 பேரையும் வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கொண்டுட்டு வரும்போது இப்படி ஒரு முடிவை எடுக்கணுமா, அந்த எடுப்பதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பிரகாஷ் ராஜனுடைய கதாபாத்திரம் வந்து இந்த படத்துக்கு அதை பிரகாஷ் ராஜ் தான் பண்ணியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு கௌரவ கதாபாத்திரமாக அவர் அந்த படத்து ஃபுல்லாக வந்திருக்காரு. பட் பெரிய வேலைகள் பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை. பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கூடவே வந்துட்டு ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அது வந்துட்டு தனுஷ் அவர்களுடைய அக்கா ஹஸ்பண்டுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது, அந்த அவங்களோட காம்பினேஷனே வந்துட்டு ஒரு மாதிரி அழகாகவே நல்லா தான் இருந்தது. குறிப்பாக இந்த படத்தினுடைய மைனஸை பார்த்துட்டோம். படத்தினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் இளைய நாயகன் அப்படின்னு. இப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான படம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இல்லை, ஆனால் எமோஷனல் காட்சிகளில் வந்துட்டு உங்களை கட்டி இழுக்கும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 30-40 வருஷமாக நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு, நிறைய சிறந்த படங்கள் வந்திருக்கு. ஆனால் நாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை மிஞ்சுற மாதிரியோ இல்லை அதற்கு இணையான படம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். கமலை தாண்டி கமலால் அவர்களே அந்த மாதிரி இன்னொரு படத்தை கொடுக்க முடியல அப்படின்னும் போது அப்படி ஒரு படம் இதற்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒன்று வருது, அது ஒரு 30-40 வருஷம் கழித்து வந்துட்டு நாயகனுக்கு அடுத்து இந்த படம் தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஒரு படம் வரும் அப்படின்னா அது நிச்சயமாக தனுஷ் படமாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதற்கான ஒரு ஃபேஸை நோக்கி இந்த படத்துலேருந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு தனுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த கமர்ஷியலான படங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டார். மேபி ஏதாவது ஒரு படங்கள் பெரிய சம்பளம் பெரிய ஒரு இது அப்படின் போது ஒரு ஆசைக்கு 1-2 பண்ணலாம். பட் அவர் எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய அவர் எடுத்த முடிவிலேயே ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் அடுத்த கமலஹாசன் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறாருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த இடத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் கொஞ்சம் ஈஸியாக, அதாவது முயற்சி பண்ணணும் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக அடைஞ்சிட முடியும் அப்படின்னா அது தனுஷால் முடியும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு. எந்த அளவுக்கு ஒரு கிராஃப்ட்ஸ்மேன், எந்த அளவுக்கு அவரால் வந்துட்டு படம் எடுக்க முடியுது, படம் வந்துட்டு பாடல்கள் எழுத முடியுது, நடிக்க முடியுதுங்கிறது எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு நம்மளால் கண்கூடாக காண முடியுது. ஸோ தனுஷ் அடுத்த கமலஹாசனா, அடுத்த நாயகனா, அடுத்த உலக நாயகனா தமிழ் சினிமாவில் வலம் வர்றதுக்கான அத்தனை சாத்தியங்களையும் பொறிந்த ஒரு நடிகர். அவரனுடைய அடுத்த கட்டமான ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கிய ஒரு பயணமாக இந்த ராயன் அமைஞ்சிருக்கு. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.